மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போதி தர்மர். போதி தர்மர் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் பல்வேறு விஷயமா நினைச்சிட்டு இருக்காங்க. மக்களிடையே பல விதமா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்போ போதி தர்மர்னா என்ன அப்படின்னா, போதி தர்மர் அப்படின்றவரு ஏதோ ஒரு காட்டு வழியா போயிட்டு அங்க இருக்கிற சீனா ஆளுங்களை பார்த்து அதுக்கப்புறம் அங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய ஞானியான மாதிரி காட்டுறாங்கல்ல, அப்படிலாம் இல்லை. போதி தர்மர் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசர். இந்த அரசர் இங்கிருந்து எப்படி அந்த நாட்டுக்கு அரசாங்க பிரதிநிதியா போவாங்களோ அதே போல ஒரு அரசாங்க பிரதிநிதியா தான் அங்க போனாங்க. அப்போ அங்க இருக்கிற குருமார்களும் இங்க இருக்கிற குருமார்களும் கலைகளை பரிமாறிப்பாங்க. அப்படி பரிமாற்றம் மூலமா போனவர் தான் போதி தர்மர். அப்படி இவ்வளவு பெரிய அங்க போதி தர்மருக்கான ஒரு ஷாவ்லின் டெம்பிளை உருவாக்கும் போது அந்த போதி தர்மர் உருவாக்குன அந்த மிகப்பெரிய ஷாவ்லின் டெம்பிள் என்பது இன்னி வரைக்கும் நிலைநிறுத்தி நிற்குதுன்னா அது அவர் உருவாக்குன அந்த வீர கலைகள். அந்த கலைகள் இங்க ரொம்ப சாதாரணமா அரசாங்கத்துல இருந்தது. பல்வேறு படையெடுப்புல இங்க எல்லாமே அழிஞ்சிருக்கு, எல்லா கலைகளும் அழிஞ்சிருக்கு. இப்போ நம்ம நாடு என்ன செய்யணும்னா, நம்ம கொடுத்த கலை அங்க இருக்கிற ஷாவ்லின் டெம்பிள் இருக்கு. அப்போ அதே அங்க இருக்கிற குருமார்களை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இங்க இருக்கிற புதுசா இங்க இருக்கிற ஒரு குருகுலத்தை உருவாக்கி அந்த குருமார்கள் இங்க இருக்கிற மாணவர்களுக்கு பாடம் எடுத்து அதுல இருந்து தயார் பண்ணி வராங்கல்ல, அவங்கள போய் தான் இங்க இருக்கிற ஸ்கூல்ல இந்த கலைகளை வளரும். அப்பதான் உண்மையான போதி தர்மரை நீங்க பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.